قال رسول الله صلى الله عليه وسلم وبكل خطوة تمشيها إلى الصلاة صدقة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே எடுத்துரைப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் சகோதர சகோதரிகள் மரணிக்கும் போது கபிரிஸ்தானில் என்னை உரையாற்ற சொல்வார்கள். அப்போது நான் வழக்கமாக ஒரு நபிமொழியை குறிப்பிட்டு பேசுவது உண்டு. அந்த நபிமொழி முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு நபிமொழியாக இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 செயல்களை தவிர அனைத்தும் முடிவடைந்து விடும். ஒன்று நிலையான தர்மம், 2வது பயனுள்ள கல்வி, 3வது இறைவனிடம் பிரார்த்திக்கும் சாலிஹான நல்ல மனமுள்ள குழந்தைகள். இந்த 3 நற்செயல்களையும் உங்களுக்கு மரணித்த பிறகும் கூட நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அறக்கட்டளையின் சார்பாக ஒரு நிறுவனத்தை நாம் தொடங்கவிருக்கின்றோம். அந்த நிறுவனம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திறன் வளர்ச்சி கல்வி நிறுவனமாக அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 2007 அன்றைய திமுக அரசு முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அளித்தது. அந்த இடஒதுக்கீடின் பலனை முழுமையாக நாம் அனுபவித்து வருகிறோமா? தமுமுகவின் தொடர்ச்சியான முயற்சியின் போராட்டங்களின் விளைவாக அந்த இடஒதுக்கீடை பெற்றோம். ஆனால் பெரும்பாலான அரசு பணிகளுக்கு திறன் வாய்ந்த நம்முடைய சமூக மக்கள் இல்லை என்பது கசப்பான உண்மையாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு பணிகள், ரயில்வே போன்ற நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள், இவற்றுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. அந்த நுழைவுத் தேர்வுகளை திறம்பட எழுதி தேர்ச்சி அடைவதிலே நமது சகோதர சகோதரிகள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதும் மற்றொரு கசப்பான உண்மையாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இன்று உயர்கல்வியிலே சேர வேண்டும் என்றால், அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, பொறியியலாக இருந்தாலும் சரி, இன்ன பிற உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, நீட், கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டியது இருக்கின்றது. அதிலும் நமது சமூகம் பின்தங்கி இருக்கின்றது. இன்று நம்முடைய சமூகத்தில் சில சிறப்பான நிறுவனங்கள் IAS IPSக்காக பயிற்சி அளிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் TNPSCயில் குரூப் 1 குரூப் 4 வரைக்கும் பல்வேறு பணியிடங்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. பல போட்டித் தேர்வுகளின் மூலமாகத்தான் பல்வேறு பணிகளுக்கு ஆட்களை எடுக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் நமது சமூகத்தை தயார்படுத்துவதற்காக ஒரு திறன் வளர்ப்பு கல்வி நிறுவனத்தை தொடங்குவதென்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அறக்கட்டளை முடிவு செய்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் சிறப்பான நல்ல தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு நமது சமூக மக்களுக்கும் விரும்பக்கூடிய நம்முடைய பிற சமய சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பயிற்சி நிறுவனத்தை நடத்துவதற்கு TMMK அறக்கட்டளை முன் வந்திருக்கிறது. இதே போல நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த நபிமொழியில நிலையான தர்மம் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்கிறார்கள். இந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக மாறும். பயனுள்ள கல்வி ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அதற்கும் இந்த நிறுவனம் பயனளிக்கும். 3வதாக இறைவனிடம் பிரார்த்திக்கும் சாலிஹான குழந்தைகள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அந்த சாலிஹான நல்ல ஒழுக்கமுள்ள மார்க்க நெறி உள்ள மக்களை தயாரிக்கக்கூடிய பணிகளையும் இந்த நிறுவனம் செய்யும். ஆக முழுக்க ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக, ஒரு பயனுள்ள கல்வி அளிக்கக்கூடிய நிறுவனமாக, இறைவனிடம் பிரார்த்திக்கும் நல்ல முஸ்லிம்களை உருவாக்கக்கூடிய, தங்கள் பெற்றோருக்காக பிரார்த்திக்கும் நல்ல முஸ்லிம்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த TMMK திறன் வளர்ப்பு நிறுவனம் விளங்கப் போகிறது. இதற்காக இடம் சென்னை அருகில் உள்ள கல்பாக்கத்தில் வாங்கப்பட்டு விட்டது.
ரூபாய் 3 கோடி அளவிலே அதிலே கட்டடப் பணிகளை தொடங்கவிருக்கின்றோம். இந்த அறப்பணிகளுக்காக உங்களுடைய கரங்கள் நீளட்டும். ஏராளமாக தாராளமாக அள்ளி அள்ளி வழங்குங்கள். மறுமையில் நிரந்தரமாக உங்களுடைய சிறப்பான இந்த தர்மங்களுக்காக உயர்ந்த இடத்தை வல்ல அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பெறுங்கள். அல்லாஹ் திருக்குரானிலே சூரத்துல் பக்கரா 2வது சூராவினுடைய 274வது வசனத்தில் சொல்கிறான், யார் தங்கள் பொருள்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது, அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றான். ஆக இறைவனிடத்தில் நற்கூலியை பெறுவதற்காக மரணித்த பிறகும் கூட நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய 3 செயல்களை செய்யக்கூடிய டிஎம்எம்கே அறக்கட்டளையினுடைய இந்த திறன் வளர்ப்பு கல்வி நிறுவனத்திற்கு தாராளமாக ஏராளமாக வாரி வாரி வழங்குங்கள். அன்பு சகோதரர்களே, ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை, அரசியல் அதிகாரம் என்பது நிரந்தரம் அல்ல. ஆனால் அரசு நிறுவனங்களிலே நாம் ஒருவரை அமர வைத்தால் 30 ஆண்டு காலம் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய இந்த பணிகளுக்கு தாராளமாக ஏராளமாக வாரி வாரி வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சதகா ஜாரியா, அவன் விட்டு செல்லக்கூடிய நிரந்தரமான சில தர்மங்கள் 2 வகை. ஒன்று சதகா முஅக்கதா, அந்த டைமில் உள்ள கூலி. இன்னொன்று மரணத்துக்கு பின்னாலும் அந்த நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும்.